வெல்கம் டு வேதிக் வணிகம். நான் செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால் தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க, ரெக்கமெண்ட் எடுத்துக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுலேயே டெய்லி மார்னிங் நிஃப்டியோட லைவ் அப்டேட் கொடுத்துருக்கு. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் ஆகும். அதனால் வந்து முடிஞ்சால் கனெக்ட் ஆகிக்குங்க. இதுலையே கனெக்ட் ஆகி செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சாயந்தரம் 7 to 8 பிகினர்ஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் வச்சுருக்கேன். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் முடிஞ்சால் கலந்துக்குங்க. அதனோட லிங்க் வேணால் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ ஒவ்வொன்றா பாருங்கள். அப்டேட்டர்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி கோல்டு நிஃப்டி கொடுத்துட்ருக்கேன். அப்போ வந்து இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ பார்க்கும்போது நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஒன் செகண்ட். இன்னும் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப், சின்ன கேப் அப், பெரிய கேப் அப் இல்லைங்க, சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. கேப் அப்பில் ஓப்பன் ஆனது மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ட்ரெண்டில் இருந்தது. அதாவது எப்போ பை ட்ரெண்ட் வந்து நேற்று பை ட்ரெண்ட் வந்தது கரெக்டுங்களா? போன லாஸ்ட் டே வந்து பை ட்ரெண்டில் இருந்தது மார்க்கெட். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது இங்கே, நேற்று ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. நேற்று பார்த்தோம் 1 ஹவர்லையும் பார்க்கும்போது, அதாவது ஹையை உடச்சிட்டு ஒரு செல் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு அப்படியே ஒவ்வொரு ஹையை உடச்சிட்டு போகும்போது பாடி க்ளோஸ் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பை ட்ரெண்டுக்கு போயிட்டான்னு பார்த்தோம். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறான், காலையில் இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு போயிட்டு, இந்த லெவலுக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து இது வரைக்கும் வந்துட்டு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு எகெயின் வந்து பர்ஃபெக்டாக இந்த லைனை தொட்டு போயிருக்கேன். இது வந்து நேற்று ஆல்ரெடி நான் போட்டு வச்ச லைனு. இன்றைக்கி மார்னிங் நான் இந்த லெவல் தான் கொடுத்த மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு வந்துன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடும் மேலே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை டெலிகிராமில் வாட்ஸ்அப்பில் ரெண்டுலையுமே கொடுத்துருந்தேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே வந்து தொட்டவன் மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போயிட்டான். மேலே போன இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயே மூவ் ஆகிட்டு நின்றுருக்கான். ரைட்டுங்களா? வந்துட்டு கடைசியில் ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து நின்ட்டான். அப்போது இப்படித்தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டு வச்ச ரெசிஸ்டன்ஸ் எதையும் மாற்றலை. ஏற்கனவே போட்டு வச்சா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு அதே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் தான் இருக்குது. நாங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ணல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு. காலையில் வந்து ரெசிஸ்டன்ஸில் உட்காந்து சப்போர்ட்டில் உட்காந்து எந்திரிச்சு மேலே போயிட்டான். மேலே போனவன் இந்த இந்த லெவல் கரெக்டுங்களா? இந்த லெவல் போய் கரெக்டாக டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். அந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு அவன் இன்னும் மேலே போகல. கரெக்டாக வந்து இந்த லெவலுக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணல. இது வந்து 1 ஹவரில் பாடி க்ளோஸ் பண்ணல. கரெக்டாக இங்கேயே வந்து நின்றுருக்கான். இப்போ செல் ட்ரெண்டில் வந்து பை ட்ரெண்டுக்கு 1 ஹவரில் மாறிட்டோன்னா நீங்கள் இல்லை, பை ட்ரெண்டுக்கு மாறல. ஆனால் 5 மினிட்ஸில் பை ட்ரெண்டுக்கு மாறிட்டான். 5 மினிட்ஸில் பை ட்ரெண்டுக்கு ஆல்ரெடி 5 மினிட்ஸில் வந்து நேற்றே மாறிட்டேன். இன்றைக்கெல்லாம் நேற்றே மாறிட்டான். இது பிரேக் பண்ணோடனே பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான். அப்போ இது பிரேக் பண்ணி பை ட்ரெண்டுக்கு வந்தோன்னு இந்த லோவை உடைக்கக்கூடாது தான் கான்செப்ட். தான் இந்த லோவை உடைக்கக்கூடாது. அவனை உடைக்கல. அதுக்கு பின்னாடி அந்த லோவை உடைக்கல. இங்கேயே வந்து காலையில் உட்காந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 440லேருந்து 740, கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் 350 பாயிண்ட் மேலே போயிருக்கான். சரிங்களா? ஆப்ஷனில் போயிருந்தால் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு கையில் கிடச்சிருக்கும். கான்செப்ட் இவ்வளோ தான். இதை தான் நான் காலையில் டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் ரெண்டுலேயுமே கொடுத்துருந்தேன். இது ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த சப்போர்ட் ரெசன்ஸ் ட்ரெண்டு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் நம்மளுக்கு புரியும். முடிஞ்ச அளவுக்கு இதை பாருங்கள், இதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ண ஈஸியாக புரியும். நம்ம அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.